ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சஷ்டிவேல் சேனல். வாங்க இன்றைக்கி செட்டிநாடு அம்மணி அக்காவை பற்றி பார்ட் 2 பேசலாம். அக்காவை பற்றி நிறைய பேச வேண்டியது இருக்குது. இந்த கோவில் பார்த்திங்கன்னா தேனி பழனி ஆண்டவர் சொருகுமலை கோவில். அந்த கோவிலுக்கு அவ்வளோ சீக்கிரம் யாரும் போயிருக்க மாட்டீங்க. ஏன்னா இது சித்திரை 8ஆம் தேதி மட்டும்தான் கீழே மலையிலேருந்து கீழே அடிவாரத்துலேருந்து ஓப்பன் பண்ணுவாங்க. 8ஆம் தேதி மட்டும்தான் வருஷம். அதுக்கப்புறம் இடநாளையில் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இது வந்து காடு. கீழே அடிவாரத்துலேருந்து 1.5 மணி நேரத்தில் ஏறி நம்ம பழனி ஆண்டவரை பார்த்துடலாம். சூப்பராக இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா, அந்த ஒரே பாறை, அந்த பாறைக்குள்ளே தான் முருகன் இருக்கிறாரு. அழகாக இருக்கும். தண்ணி பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வரைக்கும் யாருமே தண்ணி குடிச்சிருக்க மாட்டேறீங்க. ஏன்னா அதை சுற்றி உள்ளவங்க குடிச்சிருப்பாங்க. அந்த மலை சாரலில் அந்த ஊற்று தண்ணி விழுகிறது பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ ஜில்லுன்னு இருக்கும். செமையாக இருக்கும். இந்த பாறை இருக்குது பார்த்திங்க, அந்த ஒரு பாறைக்குள்ளே தான் அந்த கோவில் இருக்குது. அப்படியே நம்மளும் பூவை கட்டிட்டு நம்ம வீட்டு பூஜை அறையை பார்த்துக்கிட்டு சாமி கும்பிட்டுக்கிட்டே நம்ம அக்காவை பற்றி பேசலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது செட்டிநாடு அம்மணி அக்கா கீழே அந்த அக்காவும் வாடகைக்கு குடியிருந்து ஒரு வீட்டை கட்டி அண்ணாக்கு ஆக்சிடெண்ட் ஆகி அதுக்கப்புறம் 2 பசங்க குட்டி பசங்களை அந்த அக்காவும் வச்சு பார்த்துட்டு, அப்போவும் பார்த்திங்கன்னா அந்த நிலவாசலை சாணியை போட்டு வலிச்சுக்கிட்டு கோலத்தை போட்டுக்கிட்டு அந்த குட்டி பசங்களை கட்டலெல்லாம் போட்டுக்கிட்டு வேலையை பார்ப்பாங்களாம்மா. இதெல்லாம் ஒரு நாள் வீடியோவில் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்குள்ள பிள்ளைங்கள்லாம் எப்படி ரிஸ்க்கெல்லாம் எடுக்கிறதில்ல. நாங்கள்லாம் ரிஸ்க்கே எடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரியெல்லாம் அந்த அக்கா இருந்திருக்கிறாங்க. சாணி போட்டு வலித்து கோலம் போட்டுட்டு செஞ்சுட்டு அப்போவுமே வீடுகளெல்லாம் மங்களகரமாக அந்த மாதிரி வச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அண்ணா வந்து அதாவது பூபதி அக்காவோட ஹஸ்பண்டு, அவங்க வந்து ட்ரிபிள் முடிச்சிருக்கிறாங்க. பெரிய தம்பி வந்துட்டு வேலை போயிட்டுருக்கார். அப்படி என்ன வேலைன்னு தெரியலை. சின்ன தம்பி வந்துட்டு காலேஜ் படிச்சுட்டு இருக்கிற அப்படி. அதுக்கப்புறமா அக்காவோட ஃபேமிலியெல்லாம் பெரிய ஃபேமிலி தான். இப்போ கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கிறாங்க. அதான் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன்ல. அதான் அவங்கள பற்றி பேசணுன்னா நிறைய பேசலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செங்கலை வச்சு வீடு கட்டுற யோகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு செங்கலை வச்சு உண்மையிலே அந்த அக்கா வந்து வீடு கட்டிக்கிட்டே இருந்தாங்க. பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க. பூஜை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வீடு கட்டுற யோகம் வந்துருச்சு. அதுக்கப்புறமா வீடை கட்டி பாதியில் நின்ன உடனே அண்ணனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகி இந்த மாதிரிலாம் கொஞ்சம் அதெல்லாம் நடந்துருச்சு. அக்கா மனசு உடஞ்சி போய் உட்காந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் சடனாக அந்த வீடு அந்த கட்டடத்தில் இருக்கிற கல்லை எடுத்துகிட்டு போய் பூஜை ரூமில் வச்சு தொடர்ந்து பூஜை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. வீடு கடன்னு மேலே கட்டடம்லாம் மேலே ஏறி வீடு கட்டியாச்சு. அண்ணனும் நல்லபடியாக ஆயிட்டாரு. உண்மையில் அதெல்லாம் ஒரு தெய்வத்தோட அருள் இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரிலாம் முடியும். ஒரு மனுஷன் அந்தளவுக்கு போய் அக்காவும் மனசு உடஞ்சி கொஞ்சம் மனசு தைரியமாக வச்சுட்டு என்னென்னமோ பண்ணி இப்போ சொந்தமாக ஒரு வீடு கட்டி அப்பார்ட்மெண்ட் கட்டி கடவுள் நல்லபடியாக வச்சுருக்குறாங்க. இந்த மாதிரி நல்ல உள்ளங்களை வந்து நம்ம பாராட்ட தான் செய்யணும், பொறாமப்படக்கூடாது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த கல்லை வச்சு பூஜை பண்ணி வீடெல்லாம் கட்டிட்டாங்க. அதுக்கப்புறமா சடனாக நம்ம என்றைக்கோ ஒரு நாள் நம்ம அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தோம்ல, இப்போவும் நம்ம அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே ஒரு செங்கலை எடுத்துகிட்டு வந்து முருகன்கிட்ட வச்சு பூஜை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. எங்கள் அக்கா செங்கலை வச்சு பூஜை தான் பண்ணாங்கடா சாமி. அந்த வீடியோவை பார்த்துட்டு அதே மாதிரி ஒரு 2-3 பேர் செங்கலை வச்சு பூஜையை பண்ணி வீடியோவை போட்டதை தப்பாக சொல்லலை, போடுங்க. ஏன்னா 4 நல்ல விஷயங்களை வந்து 4 பேரை பார்த்தா மட்டும்தான் நம்ம கற்றுக்க முடியும். கெட்ட விஷயங்கள் வந்து அப்படி கிடையாது. அது எப்படி வேணாலும் நம்ம கற்றுக்கலாம். ஆனால் நல்ல விஷயங்கள் வந்து இப்படி அக்கம் பக்கத்துலேயோ ஒரு நல்ல வீடியோ போடுறாங்களோ அவங்கள பார்த்து மட்டும்தான் நம்ம கற்றுக்க முடியும். இது வந்து உண்மை அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரியெல்லாம் அந்த அக்கா பண்ணிகிட்டு இருந்தாங்க. உண்மையிலே ஒரு விஷயம் இப்போ நல்ல விஷயம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, பரவாயில்லையே, இதை இந்த மாதிரி பண்ணுனா இதுக்கு வந்து பலன் இருக்குது அப்படின்னு அந்த அக்கா தெரிஞ்சுக்கிற உடனே வீடியோ போட்டுருவாங்க. அதை ஏன் போடுறாங்க அப்படின்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து அவங்க வந்து கற்றுக்கட்டும், அவங்களும் இதை பழகிக்கட்டும், அவங்களும் இதை தெரிஞ்சுக்கட்டும், 4 விஷயம் நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுக்கட்டும், நம்ம வீடியோவில் போடலாம், அடுத்த ஜென்ரேஷன் கற்றுக்கட்டும் அப்படின்றனால. இன்றைக்குள்ள ஜென்ரேஷன்லாம் இந்த ஒரு நல்ல செயல், நல்ல ஒரு ஆன்மீகத்தை கற்றுக்கணும், செஞ்சுக்கணும். நாளைக்கு வந்து எதை பார்த்து எதை கற்றுக்குவாங்க. இன்றைக்குள்ள அம்மா அப்பாலாம் சொல்லி ஒரு 4 விஷயம் சொல்லுவாங்க, சொல்லாமல் இருப்பாங்க. அப்போ ஒரு 4 விஷயம் சொல்லியிருக்கதை மட்டும் அவங்க கற்றுக்குவாங்க, சொல்லாமல் இருக்கிறத இந்த மாதிரி வீடியோ பார்த்து இந்த மாதிரி சொல்லி கொடுத்தா தான் குழந்தைங்களும் கற்றுக்குவாங்க. அப்போ அடுத்து வர்ற ஜென்ரேஷன் வந்துட்டு இந்த பூஜை புனஸ்காரம் நம்ம
இந்த ஆன்மீகத்தை நம்புறது, செய்கிறது இந்த மாதிரியெல்லாம் கண்டிப்பாக இருக்கணுங்க. நம்ம ஆன்மீகத்தை நம்ம விடவே கூடாது. நம்ம இந்து கடவுளை, நம்ம கடவுளை அவங்கவுங்களுக்கு எந்தெந்த கடவுள் பிடிச்சிருக்குதோ அந்த கடவுளை வழிபடுங்க. குழந்தைங்களுக்கு நல்ல விஷயத்தை சொல்லி கொடுங்க. நல்லதையே கற்றுக்கட்டுங்க. நல்லதே நடக்கட்டும். இந்த மாதிரி வந்துட்டு ஆரம்பத்துலேருந்து சின்ன வயசுலேருந்து நம்ம எல்லாத்தையும் நம்ம சொல்லி கொடுத்தா தான் எல்லாமே கற்றுக்குவாங்க குழந்தைங்க. இந்த மாதிரி அக்கா கூட ஒரு டைம் வந்துட்டு கோவமாக கூட சொல்லிகிட்டு இருந்தாங்க. அடுத்த ஜென்ரேஷன்லாம் என்னத்தை கற்றுக்க போகிறீங்க? தேவையில்லாததுக்கெலாம் லைக் பண்ணுறீங்க, வீடியோ போடுறாங்க, அதெல்லாம் பார்க்குறீங்க, செய்கிறீங்க. இந்த மாதிரி நல்ல விஷயத்தை கற்றுக்கங்க, செய்யுங்க அப்படின்னு கூட ஒரு டைம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதனால தான் நானும் சொல்கிறேன். சொல்கிறது உண்மை தானே, தப்பு இல்லைல்ல. நல்ல விஷயத்தை கற்றுக்கிறதுனால என்னங்க தப்பு? அதெல்லாம் கற்றுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, ஒரு அக்கா கிட்ட கமெண்ட் பாக்ஸில் கூட, அக்கா எனக்கு குழந்த வர இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பாங்க. அதுக்கு கூட அக்கா சொல்லுவாங்க, முருகனை கும்பிடுங்க, கண்டிப்பாக குழந்தை இருக்கும். உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். உண்மையிலேயே அந்த அக்கா பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிர்ஷ்டமான பெண்மணி தான். அவங்க என்ன கேட்டாலும் பிரம்ம முகூர்த்தத்தில் அவங்களுக்கு கிடைக்கிது. அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அவங்க வீட்டை சுற்றி பார்த்திங்கன்னா அழகாக மயில் சத்தம். அவங்க வீடியோ பார்க்குறப்பே நல்லாயிருக்கு. பார்க்காதவங்க கூட பார்த்துக்கோங்களேன். இதை நான் ப்ரமோட் பண்ணலை. ஒரு 4 விஷயம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்றனால சொல்கிறேன். செட்டிநாடு அம்மணி அப்படின்ற சேனலை நீங்கள் பாருங்கள். உண்மையிலே நல்ல விஷயம் நிறையா தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.